நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களில் நிறைய பேர் திரும்ப கேட்குற ஒரே கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு ரோஜா செடியோட ஸ்டெம்மு வந்து கருப்பாயிருது, ஃபங்கஸ் அட்டாக் ஆயிடுது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஒரு சின்ன ட்ரிக் பார்க்க போகிறோம். இந்த சின்ன ட்ரிக் வந்து உங்கள் ரோஜா செடியோட அந்த ஸ்டெம்மை வந்து கருப்பாக ஆகாமலும் ஃபங்கஸ் அட்டாக் ஆகாமலும் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஸ்கூலில் ஒரு தாத்தா இருந்தார். அவர் வந்து அந்த கார்டன்லாம் மெயின்டைன் பண்ணார். ஸ்பெஷலி இந்த ரோஸ் கார்டன் ரொம்ப அழகாக அந்த ஸ்கூலில் வந்து ரோஸ் கார்டன் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த தாத்தா சொல்லி கொடுத்த ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் ஃபங்கஸ் அட்டாக் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியவே வரும். அது பாதி வீணாக போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஒன்று இந்த இலைகளில் மஞ்சள் கலர் புள்ளிகள் இருக்கலாம், இல்லாட்டினா கருப்பு கலர் புள்ளிகள் இருக்கலாம். ஸ்டெம்மோட நுனி மட்டும் கருக ஆரம்பித்து கருப்பாக ஆரம்பித்து அப்படியே முழுமைக்குமா அந்த ஸ்டெம்மு வந்து வீணாக போக ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் புது பிரான்ச்சும் வராது, புது பூக்களும் வராது. இந்த ஒரு சின்ன ட்ரிக்கு நம்ம பண்ணும்போது இது எல்லாத்துலேருந்துமே நம்ம ரோஜா செடியை காப்பாற்றலாம். ரொம்பவே ஒரு சாதாரணமான ஒரு ட்ரிக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ரோஜா செடியில் பூக்கள் பூத்ததுக்கு அப்புறமா அந்த பூக்களை நம்ம கொய்து போட்டுருவோம். அப்படி இல்லாட்டினா அந்த கட் பண்ணி விட்டுருவோம். ஸ்டெம்மை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். ட்ரிம்மிங் இல்லை ப்ரூனிங் அது கண்டிப்பாக ஒவ்வொரு தடவை நம்ம ரோஜா செடியை பண்ணியே ஆகணும். அதுக்கு வந்து கட்டாயம். அப்போ தான் வந்து புது பிரான்ச்சஸ் வந்து வரும். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனாக இருக்கும். அந்த மேல் தளம் நம்ம கட் பண்ண இடம் ஓப்பனாக இருக்கும். அது ஓப்பனாக இருக்கும்போது அது வழியாக பூச்சிகள் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா இப்போது இந்த மாதிரி அந்த ஸ்டெம்மை லைட்டாக மடக்கி விட்டு ஒரு நூல் வச்சு கட்டி விட்டுருங்க. ரொம்ப வந்து டைட்டாக கட்டாமல் கொஞ்சம் லூஸாக கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கட்டி விடும்போது அந்த ஓப்பன் இது வழியாக எந்த ஒரு பூச்சியோ இல்லை ஃபங்கஸோ ரோஜா செடிக்கு உள்ளே வந்து போகாது. அப்படி போகாமல் இருக்கும்போது எந்த ஒரு ஃபங்கஸ் அட்டாக்கும் நம்ம செடியில் வந்து ஏற்படாது. இப்படி பண்ணும்போது இன்னொரு அட்வான்டேஜ் வேறு இருக்குது. நிறைய பிரான்ச்சஸ் வரைக்கும் நிறைய பூக்கள் பூக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி விடும்போது இருக்கிற பிரான்ச்சஸை விட இதில் கொஞ்சம் கூடையே பிரான்ச்சஸ் வைக்கும், கூடையே பூக்கள் வைக்கும். இதை நான் செஞ்சும் பார்த்துருக்கேன். அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழைக்காலங்களில் குளிர்காலங்களெல்லாம் செடி ரொம்ப கஷ்டப்படும். அந்த நேரத்தில் இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த ட்ரிக்கை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் ஒரு 15 நாள் வெயிட் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு ரிசல்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.